கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564. முதல் முறையாக வாக்களிக்க போகிறவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். அவர்களுக்கான ஒரு விளக்கம் இது. வாக்குச்சாவடியில் வாக்களிப்பது எப்படி? வாக்குச்சாவடியில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் என்ன? யார் யார் வாக்குச்சாவடிக்குள் இருப்பார்கள் என்று விவரிக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் பல்வேறு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடியுடைய நடைமுறை என்ன, வாக்காளர் எவ்வாறு தன்னுடைய வாக்கை செலுத்த வேண்டும் என்பது குறித்து தான் தற்போது விரிவாக பார்க்க இருக்கோம். மிக முக்கியமாக ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்குச்சாவடியை அறிந்து கொள்வதற்கு பூத் ஸ்லிப் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பூத் ஸ்லிப்பில் கொண்டு வாக்குச்சாவடியை அறிந்து கொள்ளலாமே தவிர அதனை வைத்து தன்னுடைய வாக்கையை செலுத்த முடியாது. அதற்கு தான் 13 வகையான ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து தங்களுடைய வாக்கை செலுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் வாக்காளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறது. இந்த 13 வகையான ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்காளர் அடையாள அட்டை ஆகட்டும், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட இந்த ஆவணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆவணங்களில் ஏதேனும் கொண்டு தங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம். அடுத்ததாக இந்த வாக்குச்சாவடிகளுக்குள் உள்ள நடைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 4 அலுவலர்கள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்றாங்க. இந்த 4 அலுவலர்களுடைய பணி எவ்வாறு பிரிக்கப்படுகின்றதால் முதன்மை வாக்குச்சாவடி அலுவலர், அதாவது முதல் அந்த போலிங் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு என்னென்ன பண்ணினா குறிப்பிட்ட வாக்குச்சாவடிக்கு இவர் தான் முழுமையான ஒரு பொறுப்பு. வாக்களிக்கும் நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிப்பது, ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வாக்குச்சாவடி அலுவலர் முதலாவதாக பார்ப்பார். அடுத்ததாக வாக்குச்சாவடி அலுவலர் இரண்டாவது அவருடைய பணி என்பதால் வாக்காளருடைய விவரம், ஒரு வாக்காளர் வருகிறார் என்றால் அவர்களுடைய அந்த வாக்காளர் அந்த பூத் ஸ்லிப் ஆகட்டும் அல்லது வேறேனும் ஆவணங்களை கொண்டு வரும் பட்சத்தில் அந்த வாக்காளருடைய விவரத்தையும் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் உள்ளதையும் அந்த இரண்டையும் சரிபார்ப்பது தான் இவருடைய பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது அலுவலருடைய பணி என்பது விரலில் மை வைப்பது. அந்த வாக்குச்சாவடி அலுவலர் இரண்டாவது அலுவலர் தன்னுடைய பணியை முடித்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர் மூன்றாவதற்கு வாக்காளர்கள் செல்ல வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு அந்த விரலில் மை வைப்பது, வாக்காளருடைய கையொப்பத்தை அந்த ஸ்லிப்பில் வந்து பெறுவது. அதன் பிறகு ஒரு ஸ்லிப் என்பது அடுத்த வாக்குச்சாவடி அலுவலருக்கு மாற்றப்படும். அவர்களுக்கு வாக்காளர்கள் அந்த ஸ்லிப்பை வந்து கொண்டு செல்லணும். வாக்குச்சாவடி அலுவலர் 4 அவருடைய பணியை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை இயக்குபவர் இவருடைய பணியாக இருக்கிறது. கட்டுப்பாட்டு இயந்திரம், இந்த பேலட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வதற்கு முன்பாக வாக்காளர் அலுவலர் அந்த வாக்குச்சாவடி அலுவலர் மூன்றாவது நபர் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை இவர்கிட்ட கொடுத்து அதன் பிறகுதான் வாக்குப்பதிவுக்கான அனுமதியை இவர் அளிப்பார். இந்த வாக்குப்பதிவு இயந்திரமாகட்டும் பேலட் யூனிட் ஆகட்டும் முழுமையான கட்டுப்பாட்டில் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கும். இந்த மொத்தம் 4 போலிங் ஆபீசர்ஸ் வந்து வாக்குச்சாவடிக்குள்ள இருப்பாங்க. இவர்களை தவிர வேட்பாளர்களுடைய முகவர்கள், இந்த வேட்பாளருடைய ஏஜென்ட்ஸ், பூத் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க வந்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் ஒரு பூத் ஏஜென்ட் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்றபடி மாறுவார்கள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகட்டும் சுயேட்சை வேட்பாளர்களாகட்டும் ஒவ்வொருவருக்கும் இந்த பூத் ஏஜென்ட்ஸ் வந்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுமதிப்பதற்கான தேர்தல் ஆணையம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக இந்த வாக்குச்சாவடியுடைய நடைமுறையாக இருந்துட்டு இருக்கு. கல்வி, விளையாட்டு, பண்பாடு ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கும் நாமக்கல் திருச்செங்கோட்டில் உள்ள விவேகானந்தா வித்யாபவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8248822936 9443734564.